மாய வலையில் விழுந்து விட்டான். நான் இப்போ லெசன் 10 நல்லா படிச்சாதான் என்னால நாளைக்கு டியூஷன்ல நடக்கிற இங்கிலீஷ் டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியும். ஏய், நான் ஆன்சர்ல ரொம்ப கரெக்டா எழுதுறேன். நீ யாருமே இல்லாத இடத்துல நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? ஷின்சான் காது கிட்ட வந்து எதுக்காக கிச்சு கிச்சு போட்டுட்டு இருக்க? எதை கசாமா? நீ இந்த மாதிரி பண்றதால என் காது கூசுது தெரியுமா? கசாமா, உனக்கு எனக்கு ஒரே சுபாவம், கூட்ட சுபாவம். வாய மூடு. எதுக்காக நீ இப்ப இவ்ளோ கோவமா இருக்க கசாமா? நான் கசாமாவை பத்தி சில உண்மையெல்லாம் சொன்னா அதான் பையன் டென்ஷனா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. தேவையில்லாம வந்து அவன் என் காது கிட்ட கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருந்தான். இந்த மாதிரி பண்றதால எனக்கு ஏதாவது கெட்ட சம்பவம் நடக்கும் தெரியுமா? அப்புறம் நான் மாய வலையில மாட்டிப்பேன். மாய வலையில மாட்டிக்கிறியா? அது வேற ஒண்ணும் இல்ல ஷின்சான். அடுத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு அவங்க நம்மள மாய வலையில மாட்ட வச்சிடுவாங்க. அதுதான் அர்த்தம். ஓஹோ, அப்படின்னா நான் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றேன்னு சொல்லு. இது ஒண்ணு ஹெல்ப் கிடையாது, சரியான இம்சை. முதல்ல இந்த மாய வலையெல்லாம் பொய்ன்னு நான் நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு இப்பதான் தெரியுது. நான் கூட இந்த மாதிரி வலையில சில நேரத்துல மாட்டிக்கிறேன்பா. நீ கூட மாட்டிக்கிட்ட எப்படிப்பா? கடல்ல மீன் பிடிக்கிறவங்க வலையில நான் தான் போய் டெய்லியும் மாட்டிக்கிறேன். போதுமா? இதெல்லாம் ஒண்ணு மாய வலையில மாட்டுறது கிடையாது. நான் கூட இந்த மாதிரி மாய வலையில மாட்டிருக்கேன்பா. சரி, அதெல்லாம் போட்டோம். இந்த நேனியை எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, எனக்கும் புரியல. என்ன புரியல? அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நான் வீட்ல இருந்து வெளிய வரும்போது ரைட் கால வச்சப்ப பேட் பாய்ஸ்ல வந்து என்ன கிண்டல் பண்ணாங்க போ. அப்ப இனிமே லெஃப்ட் கால வெளிய எடுத்து வை. நான் அப்படியே பண்ணப்பா, நான் ஒரு டாகி வந்து என்ன கடிச்சிருச்சு. ஐயோ, அரிக்குதே. அப்படின்னா நீ 2 காலாலையும் ஜம்ப் பண்ணு. சூப்பர் ஐடியா பா. சப்பா உன் மண்டையில மூளைல இருக்கு. நீ இப்படி 2 காலால ஜம்ப் பண்ணா அப்படி என்ன ஆயிட போகுது? போ, நீ இந்த மாய வலையில மாட்டிருக்கியா? இல்ல, எனக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா என்கிட்ட லக்கி சாம் இருக்கு. லக்கி சாமா? என் பாட்டி தான் எனக்கு இத சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் அது. பூ 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 என்ன பண்ற இந்த டால்டா மூக்க? பூ பூ பூ. ரொம்ப வித்தியாசமான லக்கி சாமா இருக்கு. இது வேலை செய்யும் போல இருக்கே. பாட்டி சொன்னாங்கன்னா அது பொய்யா இருக்காது. அப்படின்னா போ, எனக்கும் சொல்லி கூட. பூ 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 பூ. சிரிக்கிறீங்க, சொல்லுங்க. அவ்வளவுதான். விடு, இதுக்கப்புறம் ஐயா எப்படின்னு பாரு. என்ன அடிபட்டுருச்சா? உன்னோட லக்கி சாம் வேலை செய்யற போல இருக்கு. இவனுக்கு பெருசா எதுவும் அடிபடல. எல்லாத்துக்கும் காரணம் லக்கி சாம் தான். நிஜமாவா? ஆஹா, வலிக்குது. ஏதாவது ஆனா நான் தான் பொறுப்பு. நீ பொறுப்பா? இந்த நிமிஷத்துல இருந்து ஷின்சான் நோஹாரா கசாமா கூடவே இருந்து பாதுகாப்பா இருக்க போறேன். இந்த இம்சை எனக்கு பாடிகார்டா? இல்ல, ஏதாவது சீக்ரெட் சர்வீஸ் மாதிரியா? சீக்ரெட் சர்வீஸா? பெரிய ஆளுங்களுக்கு தானே இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. வெரி குட். ஏய், நம்ம எல்லாரும் இந்த நிமிஷத்துல இருந்து கசாமாவை பத்திரமா பாதுகாக்கணும், ஓகேவா? என்ன பாதுகாக்க போறீங்களா? மிஸ்டர் கசாமா, இந்த செகண்ட் காசுகாபா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உங்களை பாதுகாக்கிறதுல கருத்தும் கண்ணுமா இருக்கும். அதனால நீங்க எங்க வேணா போலாம், என்ன வேணா பண்ணலாம், சுதந்திரம் தான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், பாத்ரூம் போகும்போது நான் மட்டும் சுதந்திரமா தான் போவேன். ஓகே, நம்ம என்ன விளையாடலாம்? நம்ம ஒரு சீரியஸான ஃபேமிலி கேம் விளையாடுவோமா? கதைப்படி அம்மா அப்பாவுக்கு கல்யாணமாயி 7 வருஷம் ஆயிருக்கு. அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஊஞ்சல் விளையாடலாம்ப்பா. விளையாடலாம். வாங்க, சீக்கிரமா போய் விளையாட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்கப்பா. நடக்கும் போது கல் தடுக்கி விட்டு கசாமா மூக்கு வாயெல்லாம் பேத்திக்கிச்சுன்னா அப்புறம் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ஓகே, கிளியர். வாங்க வல்லாமா. பத்தியா, இந்த கல்லு தட்டினா சில்லி மூக்கு ஒஞ்சிரும். அங்க கூட ஒரு கல் இருக்கு ஷின்சான். இன்னொரு கல்லு. அங்க ஒரு கல் இருக்கு. இந்த மாதிரி பாதுகாக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷின்சான் சில நேரங்கள்ல நல்லது கூட செய்யறான். என்ன இந்த ரூட்டு பூரா ஒரே குண்டு கல்லா இருக்கு. கால்ல பட்டா என்ன ஆவறது? அமைதியா இருக்கணும். அவன் ஒண்ணு இத வேணும்னே செஞ்சிருக்க மாட்டான். வாங்கப்பா, வந்து ஏறுங்க. நில்லுப்பா. முதல்ல ஊஞ்சல் கண்டிஷனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆமா, செக் பண்ணு.
உங்க சீட்டுக்கு ஏத்த சீட்டு தான். அப்ப நான் சீட் பண்றேன் இரு. பலாக் பார்க்காம ஏறி உட்காரு. நான் இன்னைக்கு விளையாடுறதா இல்ல. அட என்னனே நீ, நாங்க 4 பேர் இருக்கோம், உனக்கு என்ன பயம்? வந்து உட்காரு வா. என்ன கசாம இதுக்கெல்லாம் பயப்படுறா இந்த பொண்ணு? நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. இல்ல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா ஏறி உட்கார வேண்டாம். நான் உங்க கூட விளையாடல, நான் தனியா போய் விளையாடிக்கிறேன். தனியா போய் விளையாடுற, தண்ணி கிட்ட போறா. அவ கிடக்குற நேனி போனா போறா, நாம விளையாடலாம் வாங்கப்பா. இன்னும் நல்ல ஃபாஸ்டா இழுத்து விடு. எத்தனை நாள் ஸ்டாக் வெளியே விட்டானோ தாங்க முடியல. கசாமா. அப்படிதான் லைட்டா ரைட் திரும்புங்க. Oh no, what a tragedy. இதுக்கெல்லாம் காரணம் மாயாவளதான்பா. அட பாவீங்களா, அதுக்கெல்லாம் காரணம் ஷின்சான்டா டேய். ஒரு நிமிஷம் நில்லுங்க. வாங்களே ஃபேமிலி கேம் விளையாடலாம். அடடே, ஒரு பிரச்சனை முடிஞ்சது பார்த்தா இன்னொன்னு வந்து டிங்க டிங்கன்னு ஆடுது. என்னங்கடா? Bad friendship. Played basketball in my life.